முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான். எங்கிட்ட ஆடியோவே இருக்கு. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்கள ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கூட. அமித்ஷா அண்ணாமலையோட காதுல ஏதோ சொல்லி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது அண்ணாமலை பக்காவாக தமிழ்நாட்டில் வந்து செய்வதற்காக பிஜேபி பிளீன்டின். ஆமா, உண்மைதான். வீத லீடர்ஸோட ஃபவுண்டரான அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சென்னை எழும்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணின்றது ஒன்று நடத்தினாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் என்னென்னதான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கரப்ஷனை ஒழிக்கணும்னு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆசைப்படுறாரு. ஆனால் அதே மாதிரி அமைச்சர்களும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு சில அமைச்சர்கள் அவர்கள் பேசுகிற வீடியோவே என்கிட்ட இருக்கு. அவங்களாம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அதனால அவங்களாம் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் ஓட்டுக்கு காசு கொடு இந்த அதிகாரத்துக்கு வந்திருக்கோம், அதனால ஒரு 2% தாங்க, 3% தாங்க, 4% தாங்க, இது மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த ஆடியோ என்கிட்டயே இருக்கு. நாங்களாம் இதை ஒரு வருஷத்துக்கு கழிச்சு பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி இப்பவே முதலமைச்சர் அவர்களோட காதுக்கு இந்த விஷயத்த நாங்க கொண்டு போனோம்னு நினைக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே உங்களோட அமைச்சர்களையும் இருக்க பாருங்க. கொஞ்சம் லூஸ் விட்டுறாதீங்க. இவங்களை லூஸ் விட்டீங்க அப்படின்னா ஊழல் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப குதிரைக்கு கடிவாளத்தை எப்படி டைட்டா பிடிச்சிட்டு இருக்கணுமோ அதே மாதிரிதான் இவங்களையும் பிடிச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டாலும் குதிரை வந்து எப்படி லெஃப்ட் ரைட்னு ஓடிடுமோ அதே மாதிரி அமைச்சர்களும் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வாரம் 2 முறை ஒரு ரிவ்யூ மீட்டிங் இது மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஊழலும் பண்ணாம பாத்துக்குங்க. இந்த ஊழல், இந்த கரப்ஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காலத்திலேயே ஒழிக்கணும். அது டிவிக்கு ஆட்சியா இருந்தாலும் சரி, நம்மளோட காலத்திலேயே இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா கரப்ஷன் நின்றுச்சுங்கிறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. பாத்தீங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான். அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர், பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்களாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கூட. தம்பி, 3% கூட. தம்பி, 4% கூட. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றாங்க. ஐயா, ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை வலியுறுத்துங்க. நேர்மையான ஆட்சி. நீங்க நேத்து சுதந்திர தின உரையில சொன்னீங்க, தமிழகத்துல கரப்ஷனை நம்முடைய காலத்துல ஒழிப்புங்கய்யா. நம்முடைய காலத்துல டிவிக்கு இருக்கட்டும், இந்த பக்கம் வீத லீடர்ஸ் இருக்கட்டும், நம்முடைய காலத்துல அந்த கரப்ஷனை ஒழிப்பு நம்மால் முடியும். செய்து கொடுக்க துணிந்தவர்கள் நாம் இங்க இருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்துல யாரும் உட்கார்ல. இங்க இருக்கிறவங்க யாரு எம்எல்ஏ இல்ல, யாரு எம்பியா இருந்ததில்ல, யாரு மந்திரியா இருந்ததில்ல. அதை சொல்வதற்கான முழு தார்மீக சுதந்திரமும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கடிவாளம் போடுங்க ஐயா, லூஸ் விட்டுறாதீங்க. கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிவ்யூ மீட்டிங் எடுங்க. 2 நாள் விடுபடுத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு குளிர் விட்டு போயிடும். அதையும் கொஞ்சம் பாருங்க, கண்ட்ரோல்ல வைங்க. குதிரைக்கு எப்பொழுதுமே கடிவாளத்தை கொஞ்சம் லூசா விட்டுட்டீங்கன்னா குதிரை வலது பக்கம் இடது பக்கம் போகும். மக்கள் உங்கள் மீது பெரிய நம்பிக்கையோடு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களோட காதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் சொல்லி அமைச்சிருக்காரு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறீங்க. அப்படி அமித்ஷா அவர்கள் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? இது வரைக்கும் நான் இது எந்த ஒரு மேடையிலும் சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன். அமித்ஷா அவர்கள் என் காதுல சொன்னது, 3 வருஷம் டெல்லியில நாங்க கொடுக்குற அமைச்சர் பதவியில நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது வேணான்னு சொல்லி உதறிட்டு, எனக்கு தமிழ்நாடு தான் செட் ஆகும், நான் இங்க தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா என் அண்ணனோடையும் என் தம்பியா கூடயும் என்னோட அம்மா கூடயும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு இந்த டெல்லிலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாமலை அவர்கள் எங்கேயும் போல, டெல்லிக்கு கூப்பிட்டே போல. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கேன், அப்படி இருக்கப்ப வெளிநாட்டுக்கு போயிடுவேனா, இன்னும் இந்த கை இங்கதான் குப்பை அள்ளிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சில பிஜேபி தோழர்களுக்கு நான் சொல்றது நம்பிக்கை இல்லை அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னைக்கு வருவாரு. அவர்கிட்டே கேளுங்க, அண்ணாமலைக்கு நீங்க ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்தீங்களாமே, அது என்ன அப்படின்னு. அமித்ஷா அவர்களே சொல்லுவாரு, அண்ணாமலைக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்ப அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசின பேச்சு வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏடிஎம்கேல இருக்கிறவங்களா இருக்கட்டும், டிஎம்கேல இருக்கிறவங்களாகட்டும், யாருமே வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா அது மாதிரியான ஒரு பேச்சுன்றதை பேசியிருக்காரு. அதுவும் போய் தான். அமித்ஷா அண்ணாமலையோட காதுல ஏதோ சொல்லி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது அண்ணாமலை பக்காவாக தமிழ்நாட்டில் வந்து செய்வதற்காக பிஜேபி பிளீன்டின். ஆமா, உண்மைதான். அமித்ஷா என் காதுல ஒரு விஷயத்தை சொன்னார். இத்தனை காலமாக சொல்லல, இந்த மேடையில சொல்றேன். அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னாரு, டெல்லியில பொறுப்பெடுக்க சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு மேல டெல்லியில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா, நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன், நமக்கு அது வேண்டாங்க ஐயா, நான் இங்கேயே சின்னமா பாவமா இங்கேயே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு நம்முடைய நண்பர்களோடு சகோதரர்களோடு இங்கேயே இருந்துக்கிறேன். அதுல சில நண்பர்கள் அண்ணாமலை அமெரிக்கா போயிருவார், டெக்சாஸ் போயிருவார், கலிபோர்னியா போயிருவார். ஐயா, இந்த கை இங்க குப்பை தாங்க எடுத்துட்டு இருக்கு, எங்கேயும் போல. டெல்லியே போகாத இந்த அண்ணாமலை எங்க அமெரிக்காவுக்கு போக போறான்? சரி, நான் சொல்றேன், சில பிஜேபி காரங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 20ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றாரு. ஐயா, அண்ணாமலைக்கு ஏதோ ஆஃபர் கொடுத்தீங்களாமா? அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாராமா? என்ன ஆஃபர் கொடுப்பீங்கன்னு அமித்ஷாவை கேளு.